சேனல். இன்னைக்கு நம்ம சேனலோட ஸ்பெஷல் ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து புதினா சட்னி தான். ஸோ புதினா சட்னி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பேன்ல 1 கப் உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த உளுந்தம் பருப்பை. இதை ஃப்ரை பண்ண போகும்போதே ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ உங்களுக்கு தெரியும் அது ஃப்ரை ஆயிடுச்சா அப்படின்றது, அதோட ஸ்மெல்லே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஸோ இதை ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா இதை தனியாக வச்சிடலாம். இப்போ அடுத்த ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு இதில் குட்டி குட்டியாக வெட்டி வச்ச இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதோடையே தோல் உரித்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 7 to 8 சின்ன வெங்காயம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 3 முழு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். உங்களுக்கு பச்சை மிளகாவோட கலர் மாற போகும்போதே தெரியும் அது நல்லா ஃப்ரை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே நம்ம பண்ணுற ரெசிபி வந்து அது எந்த அளவில் ஃப்ரை ஆகுதுன்ற இது பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு மல்லி இலை, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து நான் இன்னைக்கு சேர்த்துக்க போகிறேன். இது வந்து நம்ம புதினா மல்லி சட்னி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ண போகும்போது நம்மளுக்கு அதோட பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வந்த பிறகு சும்மா ஒரு குட்டிய கைப்பிடி அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கிடுச்சா இல்லையான்னு அதோட இலையை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ இது நல்லா வதங்கின பிறகு துருவி வச்ச தேங்காய், இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவி வச்ச தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. வதங்கினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விடுங்க. ஏன்னா இதை நம்ம அடுத்து அரைக்க போறோம். ஸோ அரைக்கணும்னா நல்லா ஆறி இருக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். இந்த ஆறுன நம்ம வதக்கி வச்ச இந்த புதினா தேங்காய் இதெல்லாம் அந்த வதக்கி வச்சதை உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஃபர்ஸ்ட் வந்து உப்பு மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி ஒரு பேஸ்டா வந்திருக்கு. இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா தூக்கி அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்டா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டா, எல்லாரும் தோசைக்கு தான் வச்சு சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் நான் தயிர் சாதத்துக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா என்னோட ஃபேவரட் ரெசிபி அது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.